வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காய் மற்றும் சுரைக்காய் வைத்து 3 விதமான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்லலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லலாம், பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கக்கூடிய அளவில் நாம் இதில் செய்திருக்கிறோம். ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்த ரெசிபீஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகவுமே உதவக்கூடிய ரெசிபீஸ். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நான் ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போது இது பெரிய சுரைக்காயாக இருக்குன்றதுனால பாதி சுரைக்காய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா தோல் சீவிட்டு அதை நறுக்கி உள்ளே அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விதை பகுதி, அதை மட்டுமே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துடலாங்க. அந்த நல்ல திக்கான சதைப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த திக்கான சதைப்பகுதி தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். நீங்கள் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த விதை பகுதியை கூட சட்னி எதுவும் அரைக்கிறீங்கன்னா வதக்கி அது கூட சேர்த்து சட்னி அரைச்சிடலாங்க. அது வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த சதை பகுதிகளை நல்லா இது போல் துருவி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு பாதி சுரைக்காயும் துருவி எடுத்துட்டேன். இதே போல் மஞ்சள் பூசணியும் துருவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த நெய் மாவில் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட வேணாம். கொஞ்சம் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நிறைய தண்ணியும் சேர்த்துக்கூடாது. இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு, இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 உருளைக்கிழங்கு, இது ஓரளவுக்கு பாதி அவிஞ்சதுங்க. முழுசாக அதை ரொம்ப குழக்குழன்னு வேக வச்சிடக்கூடாது. நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு. இல்லை உங்களுக்கு நல்லா மசிக்க வருது தண்ணி இல்லாமல் அப்படின்னா இது போல் மசிச்சிருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. இப்போ நாம் 1/2 கப் அளவுக்கு துருவிய சுரைக்காய், அதே போல் 1/2 கப் அளவுக்கு துருவிய பரங்கிக்காய், இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சிடணும். ஒரு வாணலி சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க, அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்து இந்த ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோம் பாருங்கள், அதை அந்த எண்ணெயில் ஒரு 10 செகண்ட் போல் இப்படி வறுத்துருங்க. அப்போ அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்காது. நீங்கள் காரமாக ஃபீல் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின இஞ்சி, அதையுமே சேர்த்து ஒரு 5 செகண்ட் அப்படி வதக்கிடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம், இதை வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுவுமே பொடிசாக தாங்க நறுக்கி இருக்கணும், சேர்த்து வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிடலாம். இப்போ நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற சுரைக்காய் மற்றும் இந்த பரங்கிக்காய் ரெண்டுத்தையுமே சேர்த்து இதில் அந்த தண்ணி வெளியே வரும் இல்லையா, அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் வதக்கும் போது இந்த எல்லாமே நீர் காயின்றதுனால அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ காயும் வெந்துருச்சு, தண்ணியும் வத்திருச்சு. இப்போ இதில் நாம் ஒரு உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு தாங்க துருவி வச்சுருக்கிறேன். அதாவது ரொம்ப குழக்குழன்னு அவிச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு ஒரு பாதி, ஒரு 60% வெந்திருக்கணும். துருவி அதையும் இதில் சேர்த்துருங்க. ஏன்னா இது நீர்க்காய் இல்லையா, அதனால் இதில் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதையுமே சேர்த்து நாம் பிரட்டி எடுக்கும் போது இதில் இருக்கிற ஈரத்தன்மையை அந்த கடலை மாவு எடுத்துரும். இப்போ ஒரு சின்ன பேக்கெட், அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஆரிகானோ ஃப்ளேவர் தான் நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும், நல்லதும் கூட. தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது போல் மசாலாக்களை ஆரிகானோ ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், ஈரமே இல்லாமல் இது போல் உருண்டை வரணும். எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த சூட்டோடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பரங்கிக்காயும் சுரைக்காயும் நீர்த்தன்மை அதிகமாக இருக்குன்றதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய் துருவினது, அதே போல் 1/2 கப் அளவுக்கு துருவிய சுரைக்காய் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வாணலி சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், நட்ஸு இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருக்குதுன்னா உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சல் சேர்க்குறது நம்ம விருப்பம்தான். அதை வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காய் துருவலும் இந்த சுரைக்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க.
நிறைய பேர் இந்த நீர் காய்களை அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை மிஞ்சி போனால் ஒரு கூட்டு பொரியல் அது மட்டும்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி நீர் காய்களையும் இது போல் வெரைட்டி செய்யலான்றதுக்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக செய்து கொடுங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க, ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியே வெளியே வந்து இந்த காய் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன் பால், ஒரு கப் அளவுக்கு, அதாவது தண்ணீர் சேர்க்காத பால், திக்கான பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் கிளற கிளற இந்த காயெல்லாம் அந்த பாலை நல்லா உறிஞ்சிடும். உடனே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த பாலை எல்லாம் அப்படியே உறிஞ்சி இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இந்த நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக பாலில் கலந்து அதையும் சேர்த்துருங்க. இதை நம்ம கிளற கிளற அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த அல்வாவுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியான உடனே கொஞ்சமாக ஏலப்பொடி வாசமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கட்டியாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கலந்து எடுத்து வச்சிடலாங்க. பூசணிக்காய் சுரைக்காய் அல்வா ரெடி. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, இதை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டுட்டு தேய்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா ஒட்ட கூட செய்யலாம். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் நமக்கு தேய்க்க வரும். இப்போ இந்த பரங்கிக்காய் சுரைக்காய் மசாலா செய்தோம் இல்லையா, அதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு இது போல் பாருங்கள் பாக்கெட்ஸ், வீட் பாக்கெட்ஸ் இது போல் செய்ய போகிறோம். 4 பக்கமும் மடித்து விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அழுத்தி எடுத்து வச்சிடலாம். இது போல் உங்களுக்கு எத்தனை வேணுமோ செய்துக்கோங்க. நான் ஒரு 7 வீட் பாக்கெட் செய்தேங்க. மிச்சமாகவே என்ன செய்ய போகிறேன்னு காமிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தேய்க்கிறதுனால தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் மாவு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக தேய்க்க வரும். அதே போல் எல்லாத்தையுமே நான் செய்திடலாம். இதை நம்ம உருண்டையாகவுமே செய்யலாம். கொழுக்கட்டை மாதிரி மோதகம் மாதிரி வச்சு ஒரு தட்டை மாதிரி கூட செய்து வச்சிடலாம். இப்போ வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். அதிக எண்ணெய் தேவைப்படாதுங்க. இந்த வீட் பாக்கெட்ஸ் எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது. அதனால் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மிதமான சூட்டில் போடுங்க. உடனே ஒரு 5 செகண்டுக்குள்ளே திருப்பி போட்டு ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிதமான தீயில் தான் பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கோதுமை மாவு வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பொரிங்க, நேரம்லாம் எடுக்காதுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நமக்கு மசாலா வீட் பாக்கெட்ஸ் ரெடி. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம், நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்து அனுப்பலாங்க. நம்முடைய பம்ப்கின் பாட்டில் கார்ட் அல்வா அட்டகாசமான சுவை, ஹெல்த்தியான ரெசிபி. இதே அல்வாவில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கிட்டு நாம் இதே வீட் பாக்கெட்டில் இந்த இனிப்பு அல்வாவை ஸ்டஃப் பண்ணி வீட் பாக்கெட் செய்யலாங்க. ஸ்வீட் வீட் பாக்கெட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த அல்வா செய்து கொடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். 1 ஸ்பூன் நெய் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இதை நம்ம பிச்சு சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். நமக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து மாவில் சேர்க்காமல் செய்யலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். மிச்சமாகவே நான் பாருங்கள் சப்பாத்தி செய்துட்டேன். எண்ணெயெல்லாம் சேர்க்கலைங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இந்த சப்பாத்தியிலேயே நாம் இந்த பரங்கிக்காய் சுரைக்காய் அல்வா செய்தோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணிடலாம். இல்லை நம்ம இதே பரங்கிக்காய் சுரைக்காய் மசாலா செய்தோம், இந்த மாதிரி ரோல் செய்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். இந்த 2 காயுமே நீர்ச்சத்து அதிகம், நிறைய சத்துக்கள் நிறைந்தது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.